தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளின் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்று சென்னை திரும்பினார். அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இந்த பயணம் அப்படின்னு சொன்னார். நான் அதை வரவேற்கிறேன். நான் அதுக்காக முதல்வர் எதற்காக வெளிநாடு போகணும், ஏன் அங்கே போனால் தான் முதலீடு வருமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை எல்லாம் நான் கேட்பதற்கு தயாராக இல்லை. ஒரு முயற்சி பண்ணுறாரு, அந்த முயற்சியில் அவர் வெற்றி அடைந்தாரா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசணுமே தவிர அந்த முயற்சியே தவறு அப்படின்னு சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியான பார்வை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வெளிநாடு செல்வதை நான் வரவேற்கிறேன். எனக்கு அதில் எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் இவங்க வெளிநாடு போனதுக்கு அப்புறமா செய்யக்கூடிய அட்ராசிட்டிஸ், இவங்க என்ன நோக்கத்துக்காக வெளிநாடு போனாங்களோ அதையெல்லாம் மறந்துட்டு வெற்று விளம்பரம் மட்டுமே செஞ்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அதைத்தான் நம்ம தொடர்ச்சியாக விமர்சிக்கிறோம். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போனதுலேருந்து ஜெர்மனி போயிட்டு அப்புறம் அங்கேருந்து இங்கிலாந்து போயிட்டு இத்தனை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு அவர் திரும்பி நேற்று சென்னை விமான நிலையத்தில் பேட்டி கொடுத்து அதற்கு பிறகு அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுத்து நேற்று தமிழ்நாடு முழுவதும் பேனர் வச்சு போஸ்டர் அடித்து எல்லாம் பண்ணி இத்தனையும் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் என்ன விஷயத்துக்காக போனீங்க? முதலீடுகளை ஈர்ப்பதற்கு. அங்கே போய் தொழில் அமைப்புகளை சந்திக்கிறீங்க, அவங்க கிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் நீங்கள் போடுறீங்க, திரும்ப வரீங்க, அவ்வளோதானே. இதை என்னமோ மிகப்பெரிய சாதனை மாதிரி நீங்கள் கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? அங்கே தான் இவங்களுடைய நோக்கத்தை நம்ம சந்தேகிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இவங்க போனதே விளம்பரத்துக்காக மட்டும்தான். நேற்று நீங்கள் ஒரு காணொலி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த காணொலியெல்லாம் நம்ம மீடியா ஒளிபரப்பாது. ஆனால் அங்கே இருக்கிற ஒருத்தர் ஸ்டாலின் அவர்கள் அங்கே சுற்றுப்பயணம் மேற்கொள்கிற போது ஒரு வீடியோ எடுத்திருக்காரு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ப்ளஸ் பின்னாடி ஒரு 2-3 பேர் நடந்து போகிறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேமரா, 3 கேமரா 4 கேமரா, அவங்க அப்படியே பின்னாடியே அப்படியே எடுத்துகிட்டே போகிறாங்க. இந்த கல்யாணத்துல எல்லாம் எடுப்பாங்க தெரியுமா, மணப்பொண்ணு அப்படியே நடந்து வரும், அப்படியே ஒரு கேமராமேன் பின்னாடி எடுத்துகிட்டே போவார்ல, அந்த மாதிரி இவங்க போகிறாங்க. இது என்ன சார் சினிமா ஷூட்டிங்கா?